பேச முடியாது. ஏன்? தலையில ஆபரேஷன். அடங்கும். சரி கேஸ், 1 மாதத்துக்கு மேலே வீடியோ போடாம விட்டேன். முடியலைங்க, நிறையா பிரச்சனை. அளவும் முடியாமல், சிரிக்கவும் முடியாமல். சரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணலாம் பார்த்தா அதுவும் முடியல. சரி ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலாம் பார்த்தா அதுவும் முடியல. சரி ஓகே, இந்த பக்கம் இந்த வீடியோ அப்படி போடலாம் பார்த்தா அதுவும் முடியலை. எதுவும் முடியாமல் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் ஆகி வந்துருக்கேன். பார்ப்போம். கைஸ், நான் கொஞ்சம் மெதுவாக பேசுகிற மாதிரி இருக்குன்னா தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் ஆள்லாம் இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக தான் பேசணும். இது வரைக்கும் நான் லவ் பண்ணதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு தடவை லவ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் க்ரஷ் தான். காலேஜில் ஒரு க்ரஷ் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பர்சன். மோஸ்ட்லி உங்களுக்கு கூட இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஒன்று இருந்திருக்கலாம். அந்த நாள் இன்றைக்கி வரைக்கும் என்னால் மறக்கவே முடியாது. எது அந்த பொண்ணை பார்த்தனால நான் காலேஜில் போய் சேர்ந்த நாள். ஓ, அன்றைக்கி தான் பொண்ணை பார்த்தியா? டிசிஷன் மேக்கிங் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத புரிய வச்ச நாள். செகண்ட் இயரில் தான் நான் அவங்கள பார்த்தேன்னா சும்மா ரேண்டமாக பார்த்தது, ஒன்றும் தெரியாது. பக்கத்தில் தான் உட்காந்துருந்தாங்க. எப்போவுமே நோட் எடுத்துகிட்டு போவோம், பேனா எடுத்துகிட்டு போயிடும். நான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போயிடுவேன். அன்னைக்குன்னு பார்த்து பேனா எங்கேயோ வச்சுன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். என்னடா அது காலேஜ் விட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ரேட்டோட தேடிட்டு இருக்கும்போது அந்த டைம் பார்த்து ஒரு கை ஒரு பிளாக் கலர் பேனாவோட அப்படியே நீட்டுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது அப்படியே மனசு இருக்குது. நான் நோட்ஸ் எழுதிட்டேன், அவங்களோட பேனாவையும் கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த டைமில் வந்து இப்போ அந்த பேனா எங்கேயோ போச்சு ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா அது ஆக்சுவலி என் பாக்கெட்டில் தான் இருந்துச்சு. பேரை நான் கேட்கலங்க, பேரும் கேட்கல, எதுவும் இல்லை. பேனா வாங்கினதோட அன்னைக்கு அந்த இதை முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ அப்பப்போ சும்மா மீட் பண்ணுறேன்னா அவங்க உட்காந்துருப்பாங்க, நான் பார்ப்பேன். அவன் மோஸ்ட்லி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த நடுவில் வந்து நான் ஃப்ரெண்டு சில பேர்கிட்ட மட்டும் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க இருக்காங்கடா, இந்த மாதிரி எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணாங்கடா, பேனா கொடுத்தாங்கடா. அதான் எனக்கு அது ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுடா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசிட்டு பேனா கொடுத்தாங்கடா. அதான் பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் எக்ஸாம் அப்போ போய் உட்காந்தது. அன்னைக்கும் பார்த்தா பக்கத்து சீட்டு தான் கரெக்டாக பக்கத்தில் இல்லை. நடுவில் என் ஃப்ரெண்டு இருந்தான். நான் வேணா கூப்பிடுவேன், என் ஃப்ரெண்டு வேற கேட்க. நான் வந்து ஐயோ அப்பா சாமி பற்றி எனக்கு தெரியும். ஸோ அந்த மீட்டிங்கும் எக்ஸாம் முடிஞ்சதோடு முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்கள நான் பெருசாக பார்க்கவே இல்லைங்க. நானும் மேபி பார்க்க வாய்ப்பு இருக்கா, சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு படத்துக்கு மேலே ஓகே முடிஞ்சு அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு விட்டேன். அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, வா. தம்பி டீ இன்னும் வரல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சர்ச்சுக்கு போவானுங்க, நானும் சர்ச்சுக்கெலாம் போவேன். ரெகுலர் நடக்கிற சர்ச் வந்து அன்னைக்குன்னு பார்த்து சர்வீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிருந்தோம். நான் இருந்த இடத்துல வந்து ஃபேமஸான சர்ச்சஸ்லாம் இருந்துச்சு. விண்ணை தாண்டி ஒரு படத்தில் இருக்கும்ல, அவ்வளோலாம் கிடையாது. அது ஒரு மினி விஷன் மாதிரி. அதில் லாஸ்ட்டோடலாம் உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டோட இந்த லெஃப்ட் ஓரத்தில் நான் உட்காந்து, அப்படியே அந்த லாஸ்ட்டோட ரைட்டு ஓரம் பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருந்தாங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். அவங்க தான் உட்காந்தாங்க. ஆனால் அன்றைக்கி நான் பேசவே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேருக்கு மேலே நாங்களாம் சேர்ந்து தான் ஒரே கிளாஸ் எங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அது வந்து பெருசாக பேசுறதோ கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேண்டமாக அந்த நாள் மீட் பண்ணி சரி ப்ரோ கடைசியில் என்ன தான் ப்ரோ ஆச்சு, அட்லீஸ்ட் அவங்கள பேசுனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே தான் கோவிட் வந்துருச்சு. கோவில்லையே மொத்த கோர்ஸுமே அங்கேயே முடிஞ்சுது. அவங்கள பேசவே முடியல. பிடிங்கிருப்ப கேட்கும் போதே எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனால் அந்த டைமில் ஏன் உங்களால் பேச முடியல, ஒரு தேங்க்ஸ் இன்னும் கூட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் மனசில் ஒரு உறுத்தலாகவே இருக்கிற காரியம். சாரி, நான் கொஞ்சம் ஓவர் ஹேப்பிங் பண்ணிட்டேன். உங்களோட பேசுனாங்களோ இல்லையோ, உங்களை இன்ட்ராக்ட் பண்ணாங்களோ இல்லையோ, உங்களை பேசணும்னு தோணுச்சா தயவு செஞ்சு பேசிடுங்க. அதுக்கப்புறம் லேட்டாக வருத்தப்படுறதுனால எந்த பயனும் கிடையாது. அதே நேரத்தில் டெசிஷன் மேக்கிங் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீட்பேக்ஸ் ஆல்வேஸ் வரவேற்கப்படுகின்றன. இதை விட பெட்டரான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த கண்டென்ட்டோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜஸ்ட் சரி.